வணக்கம் and welcome to the first step academy 10th standard science subject unity thermophysics இந்த பாடத்துல கொடுக்கப்பட்ட ஃபார்முலாவை பார்க்க போறோம். அந்த முதலாவது வீடியோ. ஸோ டெம்பரேச்சர் அது வெப்பநிலையின் தமிழ்ல சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய அளவுகோல்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அண்ட் கெல்வின் அப்படிங்கிற 3 ஸ்கேல் இருக்கு. இதுல ஃபாரன்ஹீட் நோட்டேஷன் பாத்தீங்கன்னா F செல்சியஸ் கெல்வினுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 ஸ்கேல்ல ஃபாரன்ஹீட்ங்கிறது நம்ம டே லைஃப்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தென் கிரிட்டிக் டெம்பரேச்சர் ரெப்ரசன்ட்றதுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். தென் செல்சியஸ் அண்ட் கெல்வின் ரெண்டுமே சயின்டிபிக் அப்ளிகேஷன்ல உபயோகப்படக்கூடிய ஒரு செல்சியோட கெல்வின்ல பாத்தீங்கன்னா கெல்வின் இங்க ஒன்லி தி பாசிட்டிவ் வேல்யூ டெம்பரேச்சர். கெல்வின் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி இன்டர்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படிங்கக்கூடிய SI டெம்பரேச்சர் எது பாத்தீங்கன்னா இந்த கெல்வின் அப்படிங்கிற SI யூனிட் டெம்பரேச்சர் கூட. கெல்வினை நம்ம தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் பண்ணுவோம். also called as thermodynamic temperature. அதே மாதிரி டெம்பரேச்சர் பண்ணும் பொழுது இந்த டிகிரி அப்படின்னு சொல்ற சிம்பல் இருக்கு இல்லையா, இது வந்து செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம், கெல்வினுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம். ரைட், கெல்வினுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம். ஃபைன். இப்போ இந்த 3 டிஃபரன்ஸ் ஸ்கேலுக்கு உண்டான ரிலேஷன் என்ன? அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கேல்ல கொடுத்துட்டு அதை இன்னொரு ஸ்கேலுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது? அதுக்கான ரிலேஷன் தான் நம்ம இங்க பர்டிகுலரா கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செல்சியஸ் டு கெல்வின், இதுக்கான ரிலேஷன் பார்க்க போறோம். செல்சியஸ் கெல்வினுக்கான ரிலேஷன் கெல்வின் K = C + 273. So this is the relationship. செல்சியஸ் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கெல்வினுக்கு மாத்தனா இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், இதே உங்களுக்கு கெல்வின்ல கொடுத்து செல்சியஸ் கேட்டா இதே எக்ஸ்பிரஷனை உபயோகப்படுத்தலாம். அதே சமயம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வினுக்கான ரிலேஷன் பாத்தீங்கன்னா K = F+4C × 599. சோ அப்ப ஃபாரன்ஹீட் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துட்டா நான் கெல்வினுக்கு மாத்தணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை உபயோகப்படுத்தலாம். இதே கெல்வின்ல கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்டா இதே நம்ம மேல சொன்ன மாதிரி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் உபயோகப்படுத்தலாம். பட் பேசிக்ஸ் இதுதான். செல்சியஸ் ஃபாரன்ஹீட் இதுக்கான ரிலேஷன் நம்ம பார்க்க போறோம். இது உங்க 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல பட் லோவர் கிளாஸ் நீங்க படிச்சீங்க, எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுத்திருக்கோம். ரைட், இங்க செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ரிலேஷன் என்ன? TF = C × 9/5 + T2. ஆர்வே இதுல என்ன சொல்லலாம்? F = C 9/32. அப்ப டெம்பரேச்சர் செல்சியஸ் கொடுத்துட்டா ஃபாரன்ஹீட் இந்த பேஸ் நம்ம உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி ஃபாரன்ஹீட்ல கொடுத்து செல்சியஸ்க்கு கேட்டாங்கன்னா இதே ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி உபயோகப்படுத்தணும்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பேஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய பேஸ் ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இது நமக்கு ஞாபகம் இருந்தா எந்த ஒரு ஸ்கேல்ல கொடுத்தாலும் சரி நம்ம அதை மற்ற 2 ஸ்கேலுக்கு இலகுவா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். we can convert very easily. Right, one of the important formula, even base formula. Right, fine. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பத்தி பார்க்க போறோம். ரைட், இப்போ நான் ஒரு பொருளை ஹீட் பண்ண போறேன். ஹீட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளினுடைய டைமென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா வெப்பப்படுத்துறேன்னா அந்த பொருளினுடைய டைமென்ஷன் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த டைமென்ஷன் இன்க்ரீசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றோம். அது விரிவடைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், ஸோ அப்போ ஒரு பொருளை நான் ஹீட் பண்ணனா அது விரிவடையும். அந்த விரிவடையதை நம்ம என்ன சொல்றோம்? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். அந்த விரிவடையும் போது அதனுடைய டைமென்ஷன் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இப்போ இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் நமக்கு தெரியும். சாலிட், கேஸ் அண்ட் லிக்விட். ரைட், ஸோ இந்த 3 டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? நான் சாலிட் ஹீட் பண்ணனா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்விட் ஹீட் பண்ணா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், கேஸ் ஹீட் பண்ணா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் எக்ஸ்பான்ஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்ல பாத்தீங்கன்னா மாலிகூல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டா இருக்கும், ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இதே லிக்விடையும் கேஸையும் கம்பேர் பண்ணும்போது சொல்றேன், லிக்விட்ல இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கேஸ்ல அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது சாலிட்ல எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது சாலிட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷனை 3 டிஃபரண்ட் எக்ஸ்பான்ஷனா நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அந்த வகையில அந்த 3 டிஃபரண்ட் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து
வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அல்லது லாஞ்சிடியூடினல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அல்லது ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் cubical expansion and or volumetric expansion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இதுல ஃபர்ஸ்ட் லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். அந்த வகையில லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா delta L divided by L naught which is equal to alpha L into delta T. இதுதான் இந்த லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் எக்ஸ்பேன்ஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய லென்த் ஒரிஜினல் லென்த் L0 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஒரிஜினல் டெம்பரேச்சர் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் T0 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ரைட், இந்த மெட்டீரியலை நான் என்ன பண்றேன்னா T அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றேன். உதாரணத்துக்கு இது ஒரு 35 டிகிரில இனிஷியலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு 80 டிகிரி அல்லது 100 டிகிரிக்கு நான் ஹீட் பண்றேன். 100 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்றேன். ரைட், அப்ப அந்த 100 டிகிரி செல்சியஸ் தான் இந்த Tன்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர். அந்த 35ன்னு சொன்னோம் இல்லையா, அது இனிஷியல் டெம்பரேச்சர், அதுதான் நம்ம T0ன்னு சொன்னோம். ரைட், புரிஞ்சுதா? ஃபைன். இப்போ இந்த மெட்டீரியலை நான் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு நான் ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மெட்டீரியலுடைய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். அதான் நம்ம எக்ஸ்பான்ஷன் சொன்னோம். ரைட், எந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் when I'm heating a particular material, அந்த மெட்டீரியலுடைய டைமென்ஷன்ல லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா then that kind of expansion we are calling as linear expansion. அப்போ ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது ஒரு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் தான் லீனியர் எக்ஸ்பான்ஷன் நம்ம சொல்லுவோம். ரைட், இப்போ அந்த எக்ஸ்பான்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் தான் பார்த்தோம். டெல்டா L divided by L0 which is equal to alpha L into delta T. இங்க L0 அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பர்டிகுலர் ராட், அதாவது ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த லென்த். டெல்டா L அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த். டெல்டாங்கிறதே சேஞ்ச் அப்படிங்கிறதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள். ஸோ டெல்டா எல் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த், அதாவது ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த். இங்க ஃபைனல் லென்த் அப்படிங்கிறது ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பேண்ட் ஆன அந்த லென்த்தோட சேர்ந்த லென்த் தான் ஃபைனல் லென்த்னு சொல்லக்கூடியது. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எல் அப்படிங்கிறது இங்க ஃபைனல் லென்த். அப்ப எல் மைனஸ் எல் நாட் அப்படிங்கிறது இங்க டெல்டா எல் அப்படிங்கிறது. ரைட், நெக்ஸ்ட் டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா இனிஷியல் டெம்பரேச்சருக்கும் ஃபைனல் டெம்பரேச்சருக்கு உண்டான வித்தியாசம். So final temperature minus initial temperature is called change in temperature. Then alpha L அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா coefficient of linear expansion. அதுல coefficient of linear expansion நம்ம ஏற்கனவே சொன்னோம், பொருளை ஹீட் பண்ணும் பொழுது அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. சரி, அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி, பண்பு. சரி, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் குவான்டிஃபை பண்ணணும், கணக்கிடணும், அளக்கணும் இல்லையா, அந்த அளவிடக்கூடிய ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம், கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றோம். ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1 டிகிரி டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு லென்த் சேஞ்ச் ஆச்சு, தென் த ஒரிஜினல் யூனிட் லென்த் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ரேஷியோ. தட் மீன்ஸ் increasing in length per degree rise means the ratio between increasing in length per degree rise to the unit length. So increase ஆன அந்த லென்த்துக்கும் யூனிட் லென்த்துக்கும் உண்டான அந்த பர்டிகுலர் ரேஷியோ தான் நாம் இங்க சொல்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், புரிஞ்சுதா? ஸோ லீனியர் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்டு டெல்டா டி. இந்த ஃபார்முலா நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஸ்ட்ரக்சர் தான் cubical as well as superficialக்கு உங்களுக்கு வரும். பட் பாராமீட்டர் மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான். ரைட், புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ லீனியரில் என்ன பார்த்தோம், ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அதோட லென்த் டைமென்ஷன் வந்து லென்த் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது உண்டான எக்ஸ்பான்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம என்ன சொன்னோம், லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே இந்த சூப்பர்ஃபிஷியல் அல்லது ஏரியல் எக்ஸ்பான்ஷனை பார்த்தீங்கன்னா, when I'm heating a particular material if its area changes, அதாவது அதில் இருக்கக்கூடிய
2 டைமென்ஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மெட்டீரியல் கூடிய அந்த 2 டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுடைய ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் இன் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா that kind of expansion generally we are calling as superficial expansion அல்லது aerial expansion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த டயக்ராம் பாருங்க. இதுல we have a initial area, we have a material, we have a object. அதோட initial area A0 அப்படின்னு இருக்கு. So when I am applying an heat to the particular material, அதனுடைய ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஏரியா தான் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீசிங் இன் ஏரியா ஆச்சு அப்படின்னா that kind of expansion we are calling as superficial expansion. இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கு பார்த்த மாதிரி தான் சேம் ஸ்ட்ரக்சர். all delta A is divided by A0 into alpha A into delta T. இங்க delta A அப்படிங்கிறது change in area, that means final area minus original area. then A0 அப்படிங்கிறது original area. delta T அப்படிங்கிறது final temperature minus initial temperature means change in temperature, where alpha A அப்படிங்கிறது coefficient of superficial expansion. இங்க இந்த coefficient of superficial expansion அல்லது aerial expansion அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா increase the ratio between increasing in area per degree rise of temperature to the unit area. ஒரு டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சோ அதற்கும் யூனிட் ஏரியாவுக்கும் உண்டான ரேஷியோ தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா ஃபார்முலா? டெல்டா A divided by A0 which is equal to alpha A into delta T. Fine. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா cubical expansion அல்லது volumetric expansion பார்க்க போறோம். இந்த cubical expansion அல்லது volumetric expansion என்னங்கிறதுனா இப்போ ஒரு பொருளை நான் ஹீட் பண்ணும் பொழுது அதோட வால்யூம் அதாவது டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்க. ஆல் 3 டைமென்ஷனும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ ஆல் 3 டைமென்ஷனும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா அந்த மெட்டீரியலுடைய வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல் 3 டைமென்ஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா that kind of expansion then we are calling as cubical expansion. For example, as we said that when I am applying an heat to a particular material, அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம cubical expansion சொன்னோம். இப்போ V0 அப்படிங்கிற வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு கியூப் இருக்கு, ஒரு மெட்டீரியல் இருக்கு. அதை நான் பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொண்டு நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா அதோட டோட்டல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம என்ன சொன்னோம் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம். அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் தான் cubical expansion அல்லது volumetric expansion சொல்றோம். இதுக்கான எக்ஸ்பிரஷன் சேம் ஸ்ட்ரக்சர் delta V divided by V0 which is equal to alpha V into delta T. இங்க delta V அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா change in volume, final volume minus original volume, where V0 அப்படிங்கிறது initial volume, then alpha V அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா coefficient of volumetric expansion or coefficient of cubical expansion, right? Then delta T அப்படிங்கிறது change in temperature means final temperature minus initial temperature. இந்த coefficient of volumetric expansion அல்லது cubical expansion என்ன? It is the ratio of increasing in volume per degree rise of temperature to the unit volume. அதாவது ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சோ அதுக்கும் யூனிட் வால்யூமுக்கும் உண்டான ரேஷியோ தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் cubical expansion அப்படிங்கிறது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும். அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும், ரைட்? ஸோ அதோட நேச்சரை பொறுத்து இந்த வேல்யூ இருக்கும். ஃபைன். hope you understand. இந்த மூணு எக்ஸ்பென்ஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சேம் தான், பட் அந்த ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு கொஞ்சம் மாறி இருக்கும், ரைட்? புரிஞ்சிருக்கும் நம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சாலிட் எக்ஸ்பேன்ஷன் பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ லிக்விட் பேஸ் பண்ண எக்ஸ்பேன்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டு அந்த லிக்விட் நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அதை டைரக்டா ஹீட் பண்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இல்லையா? ஸோ நான் ஒரு வாட்டர் எடுத்துக்கிறேன், தண்ணி எடுத்துக்கிறேன், அதை நேரடியாக கொண்டு போய் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண முடியுமா? இட்ஸ் டிஃபிகல்ட், ரைட்? அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வெசல், ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த நீரை ஊற்றி தென் அதை நம்ம ஹீட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அடிப்படையை வச்சு தான் இந்த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல ஒரு வெசல் இருக்கு. அந்த வெசல்ல ஒரு லிக்விட், நம்ம கலர் லிக்விட் ஊற்றி இருக்கோம், ப்ளூ கலர்ல இருக்கு.
அந்த கடல் லிக்விட் ஊத்துனதுக்கு அப்புறம் அது ஒரு பர்டிகுலர் லெவல்ல ரைஸ் ஆகி இங்க இருக்கும். அந்த இனிஷியல் லெவல தான் நம்ம என்ன சொல்றோம், லெவல் 1 அப்படின்னு நம்ம ரைஸ் பண்ணி மீன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ என்ன பண்றேன், வாட்டர் ஒரு வெசல் இருக்கு, அதோட லெவல் இனிஷியல் லெவல் L1 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வெசல் நான் ஹீட் பண்றேன். ஸோ வெசல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெட்டீரியல், அது சாலிட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ அந்த வெசலை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அந்த வெசல் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். தென் அந்த வெசல்ல இருந்து அந்த ஹீட் லிக்விடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். தென் லிக்விட் will get expand. கரெக்டா, லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ அந்த வெசல் அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அந்த வெசல் அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். வெசல்னு சொல்லலாம், இல்ல கண்டெய்னர் சொல்லலாம். அந்த கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்ப ஹீட் பண்ணும்போது இந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த லிக்விடோட லெவல் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். ரைட். அப்ப அந்த லெவலை நான் L2 ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ கண்டெய்னர் பர்டிகுலர் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ ஃபர்தராக நான் ஹீட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், வாட்டர் நல்லா ஹீட் ஆகி வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த லெவலை நான் என்ன பண்ணுறேன், L3 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷனை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். இங்கே ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by considering container expansion also we are measuring the real expansion. Right. கண்டெய்னரோட எக்ஸ்பேன்ஷனை பேஸ் பண்ணியும் நாம ஒரு எக்ஸ்பேன்ஷனை மெஷர் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் என்ன, ரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். அதாவது L2க்கும் L3க்கும் உண்டான வித்தியாசம் தான் நம்ம ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இந்த அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது என்ன, அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது L3 லெவல் 3க்கும் லெவல் 1க்குமான அந்த வித்தியாசம் தான் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். because of the container expansion volume get decreased means level get decreased. அப்ப என்ன ஆகும், லெவல் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. இப்போ ஃபர்தரா ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த லெவல்ல இருந்து வாட்டர் என்ன ஆகுது, அந்த வால் அந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போகுது. அப்ப ரியலா எக்ஸ்பேன்ஷன் எங்கிருந்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த L2 அப்படிங்கிற இந்த லெவல்ல இருந்து தான் ரியல் எக்ஸ்பேன்ஷனே நடக்குது. பட் நம்ம என்ன நினைப்போம், இனிஷியலா இருந்த எக்ஸ்பேன்ஷன் L1 தானே, அப்ப அந்த L1ல இருந்து தானே நம்ம எக்ஸ்பேன்ஷனை கால்குலேட் பண்ணணும்னு நினைப்போம். That's wrong. That's why we are presenting the term called real expansion. That is the difference between L3 and L2, where apparent expansion is L3 minus L1 அப்படிங்கறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போறோம். Hope you understand. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. We'll meet in the next video. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks once again. This is your the first step academy.